எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி குழம்புத்தூள் வந்து தீந்துருச்சுங்க. சரி, அது கொஞ்சம் அரைச்சிக்கலாமேன்னு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப் மல்லி, கொஞ்சமாக வரமிளகாய், இந்த வரமிளகாயில் விதையை உதுத்திட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் சீரகம், மிளகு. இந்த தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 நாளைக்கு ஆகிற மாதிரி தாங்க அரைக்க போகிறேன். இப்போது நான் எப்போவுமே கிலோ கணக்கில் அரைச்சி வைக்க மாட்டேங்க. நாம் அப்படி கிலோ கணக்கில் அரைச்சி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த தூளோட வாசமே போயிடுதுங்க. குழம்பும் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வர மாட்டேங்குதுங்க. அதனால் நான் அப்பப்போ வறுத்து இந்த மாதிரி மிக்சிலேயே அரைச்சிக்குவேங்க. இந்த மல்லி வரமிளகாயெல்லாம் நான் வெயிலில் கொஞ்சம் நேரம் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மல்லியும் வரமிளகாயும் ஒரு கடாயில் கொட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வறுத்தரணுங்க. அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சு வறுக்கணுங்க. அடுப்பை தீண்டி விட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா கருகி போயிடுங்க. இப்போல்லாம் தாங்க நம்ம இந்த மாதிரி மிக்சியிலலாம் அரைச்சி குழம்பு வச்சிட்ருக்கோம். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பப்போ குழம்பு வைக்கிறப்போ இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் வறுத்து அரைக்கிறோம் இல்லைங்களா, அது கூடவே இந்த வர கொத்தமல்லியும் வறுத்து ஆட்டாங்கல்ல ஆட்டி குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் அதையும் தனியாக வந்து அரைச்சி குழம்பு வைப்பாங்க. இப்போல்லாம் நம்ம ஆட்டாங்கல் ஆட்டுறதுக்கு முடை போட்டுட்டு மிக்சியில் தாங்க எல்லாமே அரைச்சிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வரப்போ நமக்கு அந்த மல்லியோட வாசம் வந்து நல்லா தெரியுங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டே இருக்கணுங்க. கை விட்டோம் அப்படின்னா வந்து கருகி போயிடுங்க. லாஸ்ட்டாக சீரகம், மிளகு 2ஐயும் சேர்த்துக்கலாங்க. நான் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் வந்து கடைசியாக சேர்த்துக்கலாங்க. இந்த சீரகம், மிளகு, கருவேப்பிலை இந்த 3 வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா இந்த மல்லியோட சூட்டுலேயே அந்த 3ம் நல்லா வறுபட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சுங்க. மல்லியெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாங்க. எனக்கு இந்த தூள் வந்து ஒரு 10 நாளைக்கு வருங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இதே மாதிரி வறுத்து அரைச்சிக்குவேங்க. இந்த தூள் பார்த்திங்கன்னா சைவ குழம்பு, அசைவ குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாங்க. குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேங்க. நம்மளோட குழம்பு தூள் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய லாங் வீடியோஸ் போட்டிருக்கேங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.